இந்த ஒரு தினுசா இருக்க. என்ன சார்? இல்ல சார், ஊருக்கு போறீங்களா? ஊருக்கு தான் போறேன். இந்த பஸ்லயா? இந்த பஸ்ல நான் போறேன். நீங்க? நானும் இதுல தான் போறேன். அப்ப வாங்க போலாம். நான் கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் ஷாம்லா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு செம்மையான அப்டேட்டை தான் கொடுக்க போகிறேன். ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தான்னா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். தலைவா தலைவா. இப்போ நம்ம லோகேஷோட டைரக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே சூப்பராக லியோ படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஷெடியூல்ஸ் எல்லாமே ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செம்மையான அப்டேட்டை நம்ம லோகேஷ் அவர்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து முடியலையா. லியோ படத்தோட பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்காக படத்தோட டீமே வந்து இப்போ காஷ்மீர் போயிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் பயங்கரமாக வைரலாக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்கில் ரொம்பவே பெரிய 2 இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ் தான் வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்குமே ஒரு செம்மையான அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம எல்லாருமே விக்ரம் படத்துல ரோலக்ஸ் அப்படின்னு நம்ம சூர்யா அவர்களை பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணியிருப்போம். அவ்வளோ மாசா வந்து அந்த ரோலக்ஸ் கேரக்டரை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ லியோ படத்துல ஒரு கேமியோ ரோல்ல ரொம்பவே சூப்பரா நம்ம ராம் சரண் அவர்கள் நடிக்க போறாராம். ஏற்கனவே வந்து கோலிவுட் பாலிவுட்ல இருந்துலாம் வந்து ஆக்டர் எடுத்துட்டாங்க. இப்போ நான் டோலிவுட்ல இருந்துமே எடுக்கிறேன் அப்படிங்கிற விதமா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ராம் சரணை இந்த படத்துக்கு எடுத்திருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே விக்ரம் படத்துல எப்படி ரோலக்ஸோட கேரக்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த லியோ படத்துலையுமே ராம் சரண் அவருடைய ரோலை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்குமே சொல்லப்படுது. இன்னொரு வெயிட்டான ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தாங்க. நம்ம தனுஷ் அவர்கள் இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்து கேமியோ ரோல்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அதுக்காக தான் அவர் மொட்டை அடிச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்குமே சொல்லப்படுது. உங்க பக்கத்துல எனக்கு இடம் போட்டு கண்டிப்பா போட்டு வைக்கிறேன். சார், நம்ம பஸ்ல தான் போறேன். ஸோ நம்ம எல்லாருமே விக்ரம் படத்தில் ஃபகத் ஃபாசிலை வந்து பார்த்துருப்போம். அவர் ஒரு போலீஸாக நடிச்சிருப்பார் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த படத்துலையுமே நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு போலீஸாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் பயங்கரமாக வைரலாக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் நம்ம எல்லாருக்குமே லியோ படத்துல இருந்து நிறைய சர்ப்ரைஸான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பீப்புள் சாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.